எபிசோட் 30. விழிகள் ஒருமுறை சந்தித்துக் கொள்ள. உள்ளே வந்த சிவன்யாவை ஏளனமாக பார்த்தான் அபி. இந்த அபியோட அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனல, இப்போ இருக்கு உனக்கு. நான் பண்ண போற விஷயத்தினால நீ தலையை பிச்சுட்டு ஓட போற என்று நினைத்து கொண்டே அவன் அவளை வன்மத்துடன் பார்த்தான். அப்பொழுது வேறொரு கண்கள் அவளை நோட்டமிட்டு கொண்டிருந்தது. ஏய் சிவன்யா, இதுதான் வர டைமா? எங்களுக்கு முன்னாடியே நீ வந்திருக்கணும். வாலண்டியரா பேர் கொடுத்தா மட்டும் போதாது, அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டாவும் நடந்துக்கணும். சிவன்யா அமைதியாக சரி என்று மட்டுமே தலையசைத்தாள். இவர்களிடம் வீண் பேச்சு வேண்டாம் என்று அவள் இருக்க, அவளை சீண்டுவதற்காகவே அவளை அழைத்தான் அபி. சிவன்யா, இந்த ரூம் ஒரே டஸ்டா இருக்கு, சீக்கிரம் க்ளீன் பண்ணு. சற்று திமிராகவே அவளை அழைத்து அந்த அறை முழுவதும் சுத்தம் செய்ய சொல்ல, சிவன்யா அவனை முறைத்தாள். அவளின் முறைப்பெல்லாம் இங்கு வேகாது என்பது போல் அபி அவளிடம், வாலண்டியர்னா நாங்க சொன்னதெல்லாம் செய்யணும், தெரியும்ல? ஒழுங்கா சொல்றத செய். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிதான் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த ரூமை கிளீன் பண்றதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. சிவன்யா அவனுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் பதில் சொல்ல, அபிக்கு கடுப்பானது. டேபிளில் கிட்டாரை வைத்துவிட்டு எழுந்து வந்தான். அப்போ ஓகே, நான் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். எங்களுக்கு வந்திருக்கிற வாலண்டியர் நாங்க சொல்ற எதையும் செய்யலன்னு. அவன் சிவன்யாவை மிரட்ட, இவர்கள் சென்று கம்ப்ளைண்ட் செய்தால் என்ன ஆகும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். எனவே வேறு வழியில்லாமல் கையில் துடப்பத்தை எடுத்தவள் அந்த ரூமை கிளீன் செய்ய ஆரம்பித்தாள். இந்த அபிய என்ன பண்றதுனே தெரியல. எப்ப பார்த்தாலும் என்ன கடுப்பேத்துறதையே வேலைய வச்சிருக்கான். எனக்கு வர கோபத்துக்கு இந்த தொடப்பத்தாலேயே அவனை நல்லா அடிக்கணும். எனக்குன்னு ஒரு நாள் கிடைக்கும்ல, அப்ப பாத்துக்கிறேன்டா உன்னை. தனக்கு தானே சொல்லிக்கொண்டு அவள் அந்த அறையை சுத்தம் செய்ய, அபி வேண்டுமென்றே ஒரு காகிதத்தை கிழித்து அவள் சுத்தம் செய்து கொண்டிருந்த இடத்தில் வீசினான். என்ன கிளீன் பண்ற நீ? அங்க பாரு, அந்த குப்பையெல்லாம் யார் வந்து கிளீன் பண்ணுவா? அவன் தூக்கி போட்ட அந்த குப்பையை காண்பிக்க அவளுக்கு நன்றாக தெரியும் அது அவன் வேண்டுமென்றேதான் செய்திருக்கிறான் என்று. இருப்பினும் வேறு வழியில்லை. அதையும் கிளீன் செய்து ஒன்றாக எடுத்தாள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவள் பெருமூச்சு விட, அவளை மீண்டும் வம்புக்கு இழுக்கவே தெரியாதது போல் மீண்டும் அந்த குப்பையை வந்து தட்டிவிட்டான். சிவன்யாவிற்கு அபியின் மீது ஆத்திரமாக வந்தது. ஏய், உனக்கு கண்ணு தெரியலையா? இப்பதானே கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்க, வந்து தட்டி விடுற? நான் நடக்கிற இடத்துல உன்னை யார் குப்பையை வைக்க சொன்னது? இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. சீக்கிரம் கிளீன் பண்ணு சொல்லிவிட்டு அவன் வேலையை பார்க்க சென்று விட்டான். ஆனால் சிவன்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது. 2 காதுகளிலும் இருந்து புகை வராத குறைதான். ஓங்கி தரையை காலால் எட்டி உதைத்தாள். ச்சே, சரியான டார்ச்சர்ப்பா. அந்த காலம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வெட்டினா இல்லையான்னு பாரு. ஸ்டூபிட், நான்சென்ஸ். அவனை திட்டிக் கொண்டே அந்த வேலையை செய்து முடித்தாள். அப்பொழுதாவது அவன் விடுவான் என்று நினைத்தாள். ஆனால் மீண்டும் அபியின் குரல் அவளை அழைத்தது. சிவன்யா, கூப்பிட்டான் அனிமல். நினைத்து கொண்டே அவனிடம் என்ன என்று அவள் விசாரிக்க, எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா. சரி, என்ன வாங்கிட்டு வரணும்? எனக்கு ஒரு பாதாம் ஜூஸ், ஒரு சமோசா. மற்ற எல்லாரும் என்ன வேணும்னு சொல்லுங்க. நம்மள முழு நேரம் வெயிட்டராகவே மாத்திடுவாங்க போலையே. மான்யா அவளுக்கு பிடித்ததை சொல்ல, கௌதம் துரு இருவருமே தங்களுக்கு வேண்டியதை கூறினார்கள். 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும், சீக்கிரம். அவன் சொல்லி அனுப்ப சிவன்யாவும் அவனை திட்டிக் கொண்டே கேன்டீனிற்கு சென்றாள். எல்லாம் என்னோட நேரம். இந்த கேன்டீன்ல 10 நிமிஷத்துல காஃபி டீ போட்டு தரதே பெரிய விஷயம். இதுல அவன் கேட்குற ஜூஸு மற்றவங்க கேட்டது எல்லாத்தையும் எப்படி அதுக்குள்ள வாங்கிட்டு வர முடியும் என்று அவள் புலம்பிக் கொண்டே கேன்டீனுக்கு சென்றாள். அங்கிருந்து அனைத்தையும் வாங்கிவிட்டு வருவதற்குள் அவள் ஒரு வழியாகிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாத்தையும் வாங்கிட்டேன், இந்தாங்க. அவள் கொடுக்கவும் அவளை பார்த்து நக்கலாக புன்னகைத்தான் அபி. எனக்கு பாதாம் வேண்டாம், ஆப்பிள் வாங்கிட்டு வா. அவன் சொல்லவும் சிவன்யாவிற்கு கோபம்தான் வந்தது. அவனை பார்த்து முறைத்தாள் சிவன்யா. இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இப்பதான் சொல்லணுமா? எனக்கு இப்ப ஆப்பிள் குடிக்கணும்னு தோணுது, போய் வாங்கிட்டு வா. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அபி சாதாரணமாய் சொல்ல,
அது மேலும் அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. பல்லை கடித்துக்கொண்டு அவள் ஆப்பிள் ஜூஸை வாங்க செல்ல மற்றவர்களுக்கும் அபி வேண்டுமென்று செய்கிறான் என்று நன்றாக புரிந்தது. எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அபியின் நண்பர்கள் அவளை அழைத்தார்கள். உங்களுக்கும் என்னடா வேணும்? மனதிற்குள் நினைத்தபடி அவள் கடுப்புடன் திரும்ப மான்யா அவளை பார்த்து புன்னகைத்தவாறே தனக்கு வேண்டியதை கூறினாள். எனக்கும் இந்த சமோசா பிடிக்கல, பர்கருக்கு இருந்தா வாங்கிட்டு வா. இந்த சாண்ட்விச் என்ன மண்ணு மாதிரி இருக்கு, வேற ஏதாவது வாங்கிட்டு வா. கௌதமும் அவனுடைய பங்கிற்கு சொல்ல அவள் திரும்பி துருவென்ன சொல்ல போகிறான் என்று எரிச்சலுடன் பார்த்தாள். துருவோ அவளின் நிலைமையை புரிந்து கொண்டு எதுவும் சொல்லவில்லை. இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். அவன் எதுவும் சொல்லாமல் இருப்பது அவளுக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தவள் மற்ற அனைவரும் சொன்னதை மீண்டும் கேன்டீனுக்கு சென்று வாங்கி வந்து கொடுத்தாள். இல்லை, எனக்கு இப்போ ஆரஞ்சு வேணும். அபி வேண்டுமென்றே மாற்றி சொல்ல சிவன்யாவிற்கு பொறுமை எல்லையை கடந்தது. அவள் அவனை திட்டலாம் என்று முன்வர அதற்கு முன்னால் துருவின் குரல் அங்கு கேட்டது. டே அபி, இது டூ மச்டா. எத்தனை தடவை போயிட்டு போயிட்டு வருவா, விட்டு தள்ளு பாவம். இப்போ உனக்கு என்னாச்சு துரு? நீ எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் அவ நமக்கு அசிஸ்ட் பண்ண வந்தவ. மச்சி, ஃபீல் ஃப்ரீ. நமக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் இந்த சிவன்யா தான். உனக்கு பிடிக்கலன்னா அமைதியாரு. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்க இதை அனைத்தையும் அமைதியாக இருந்தபடி ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் தாரா. அப்படியே கொடுத்தா என்ன அர்த்தம்? அதை யாரு ஊத்தி கொடுப்பா? கமான்யா, இத வேற சொல்லணுமா? சிவன்யா பல்லை கடித்துக்கொண்டு அந்த ஜூஸை ஊற்றி ஒவ்வொருவருக்காக அவர்கள் இருந்த இடத்திற்கே கொண்டு போய் கொடுத்தாள். அவள் அதை அபியிடம் கொடுக்க செல்ல வழியிலிருந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டின் ஒயர் அவளின் காலை தடுக்கிவிட்டது. தடுமாறி கீழே விழப்போனாள். விழுந்து விட்டோம் என்று கண்களை மூடினாள். ஆனால் சில நிமிடங்கள் கழித்தும் அவள் விழாமல் இருப்பது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மெதுவாய் கண்களை திறந்து பார்க்க அபிதான் அவளை தாங்கி பிடித்திருந்தான். இருவரின் கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொண்டது. சில நொடிகள் அந்த நிலையில் இருவரும் நிலைத்திருக்க ஒரு கணம் சுற்றம் மறந்து போனார்கள். இதை நண்பர்கள் ஆச்சரியமாக பார்க்க, அபி! தாராவின் குரல் கேட்டுதான் அபி தன்னிலை உணர்ந்தான். அவன் சட்டென சிவன்யாவை விட்டுவிட அவள் பொத்தென்று கீழே விழுந்தாள். ஆ! அவள் கீழே விழுந்ததில் அவள் கையிலிருந்த ஜூஸ் அவள் மீதே கொட்டியது. அதை அனைத்தையும் பார்த்து நண்பர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அபி தன்னுடையவன் என்பதை சொல்லாமல் சொல்வது போல் தாரா அபியின் கரத்தை கோர்த்து கொண்டு அவள் முன்னால் வில்லத்தனமாக நின்று கொண்டிருந்தாள். அபியிடம் நன்றாக சிக்கிக் கொண்டாள் சிவன்யா. இவர்களுக்கு இடையில் ஏற்படுவது மோதலா இல்லை காதலின் அனுபவமா? தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது டாக்ஸிக் லவர். என்ன நேயர்களே, இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் திரும்ப வந்துட்டேன். என்னடா இன்னைக்கும் ஒரு எபிசோட் தான் வந்திருக்குன்னு கவலைப்படாதீங்க. நாளையிலிருந்து உங்களுக்கு 3 எபிசோட் வரும். சரி, நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி.